வீர தீர சூரன் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் அருண்குமார் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் எஸ் ஏ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இன்றைக்கி உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஆனால் வெளி வரல. ஏகப்பட்ட சட்ட சிக்கல், அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடை போட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 10:30 மணி வரைக்கும் அந்த தடை இருந்தது. அதுக்கடுத்து புதிய ஜட்ஜ்மெண்ட் 4 வாரம் வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தடை போட்டாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக எல்லா பிரச்சனையுமே முடிச்சு ஈவினிங்கில் இருந்தாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஈவினிங் வரலனா கூட நாளையிலேருந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது எல்லா பிரச்சனையுமே முடிச்சிட்டாங்களாமா. ஈவினிங்லேருந்து இந்த படத்துடைய ஷோ எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது 1-3 மணிக்கு இருக்கிற ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படி அதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஈவினிங் 6-6:30 இருக்கும் இல்லையா, அந்த ஷோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு புதிய தகவல். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஆர் ஐநாக்ஸ் எல்லாம் புக்கிங் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க இருக்கிற எல்லா ஷோவுமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா அது ஈவினிங்லேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் இவங்க என்னடானா இருக்கிற எல்லா ஷோவுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருக்கிற எல்லா ஐநாக்ஸ் பிவிஆர் தியேட்டர் எல்லா திரையரங்குகளிலும் இந்த வீர தீரன் சூரன் படத்துடைய ஷோ ஷெடியூல் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று எல்லா பிரச்சனையுமே இப்போதைக்கு ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஷோவிலேருந்து இந்த வீர தீரன் சூரன் உங்களுக்கு தேட்டரில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் போய் நல்லா குளிச்சுட்டு மீண்டும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு வாங்க. எல்லோரும் தேட்டரில் இந்த வெயிலில் வெயிட் பண்ணி வெறுத்து போய் நொந்து போயிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒன்று ஃபைனலாக வந்திருக்கிற தகவல். இதிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. படத்தரப்பிலிருந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அஃபிஷியல் அப்டேட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எப்போ வருது, அது வெளி வந்ததுக்கப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்தோடைய பிரச்சனை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஈவினிங்லேருந்து இந்த படத்தோடைய ஷோ எல்லாமே இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.